இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு வந்தேங்க. ஒரு கோயிலெலாம் இல்லை, நம்ம சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்தேன். அந்த கோயிலை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஆண்டார்குப்பம் கோயில் பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அங்கே போகிறப்ப லாங்கில் இருந்து பார்த்தப்ப நல்லா அழகாக இந்த இப்போ தான் நாற்று நட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பச்சை பசேல்னு சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி செங்கலுக்கு நிறைய கொட்டி வச்ச மாதிரி இருந்தது. சரி, அங்கே பக்கத்தில் போய் நின்று வேடிக்கை பார்க்கலான்னு வந்தால் ஒரு பிரிட்ஜுங்க. நம்ம ஏதோ ஒரு டிவி சேனல்லாம் பார்ப்போம், எங்கேயோ லாங்கில் ஏதோ உருவம் மாதிரி தெரியும்னு சொல்லுவாங்க. கிட்ட போய் பார்த்தா பெரிய யானை நிற்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்கு ஒரு பழமையான பிரிட்ஜ் நிற்குதுங்க. அந்த பிரிட்ஜை பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. இது இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற கல்லுகளெல்லாம் பிடிங்கிடிங்க பார்த்தேன். சில கல்லுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த மண்ணெல்லாம் எடுத்து பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கலவை கலந்த மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் இருந்தது. ஏன் இதை பார்த்து நான் இவ்வளோ ஆச்சரியப்படுறேன், ஏன் இதை வந்து இவ்வளோ பெருசாக பேசணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நகர்ப்புறங்களில் இந்த பிரிட்ஜஸ்லாம் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நகர்ப்புறங்களில் வணிகம்ன்ற ஒரு விஷயத்தில் கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்க வெள்ளைக்காரங்க. அதுக்காக வண்டிங்களை போனோம், அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு போய் ட்ரெயினில் ஏற்றணும், இறக்குமதி பண்ணோம் சொல்லிட்டு எல்லாமே பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ரெடி பண்ணாங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு கதை விட்டுட்டாங்க, பொதுமக்களுக்காக தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்ட்டு. இவங்க கொள்ளடிக்கிறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டி பிரிட்ஜை கட்டி அதை கொள்ளடிச்சு ஏற்றி கப்பலை ஏற்றுமதி பண்ணாங்க. அது இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கிறது எப்படி அப்படின்றது தான் யோசனை. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த பிரிட்ஜை தாண்டி நம்ம அந்த பக்கமாக போகிறோன்னு வச்சிங்களேன், அந்த பக்கம் ஏதாவது ஒரு பழைய காலத்து வெள்ளைக்காரன் பில்டிங் இருக்குது, இல்லைனா வந்து ஒரு பழமையான ஒரு கிடங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நெல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பார்த்தா அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த பிரிட்ஜு போட்டுறது ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெருசாக ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா, நான் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பைக்கு தான் போயிட்டு இருந்தது, எல்லாம் ஒரு சில வண்டிக்கு தான் போயிட்டு இருந்தது. ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த பிரிட்ஜை பார்க்குறப்ப எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் இந்த பிரிட்ஜோட வயசு பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு 80லேருந்து 100 வருஷம் இருக்குங்க. அந்தளவுக்கு பழைய பிரிட்ஜு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. எப்போவுமே நம்ம சேனலில் பழைய பில்டிங்கு, அதுக்கப்புறம் அந்த பழைய பிரிட்ஜஸ் வீடியோஸ் எல்லாம் போடுவோம். அதுக்கப்புறம் அதை ஏஐ பண்ணி கூகுள் மூலிமா போடுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இது எதாவது இருக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்த்து நான் பிரிட்ஜு சுற்றி இறங்கினேன். பிரிட்ஜு செம்ம குவாலிட்டியாக இருந்ததுங்க. அதாவது இதுக்கு வந்து மதகுன்னு சொல்லுவாங்களா இல்லை 4 கண்ணுன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. அந்த வழி ஒரு தண்ணி வழின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது இருந்தது. அதில் 2 வழி பார்த்தீங்கன்னா காஞ்சி இருந்தது, 2 வழியில் தண்ணி இருந்தது. இதில் இந்த மரங்கள் இருக்குல்ல, ஆலமரம் பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி சுவர்களில் பழைய பில்டிங்கில் வளர ஒரு தன்மை கொண்ட மரம் இல்லைங்களா, அந்த மாதிரி மரங்கள் அதிகமாக வளர்ந்துருந்தது. பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது. இது சொல்லப்போனால் அப்படி தான் இருந்துச்சு. கிட்ட போய் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நானே வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தேன். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு கலவை கூட அந்த அளவுக்கு பெருசாக பூசின மாதிரியே தெரியல. ஆனால் ஒரு இடத்துல கூட ஒரு ஷேக் இல்லை. அது பிடிங்கன்னா வெளியில் வந்துடும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. குப்பை கழிவுகள்லாம் பெருசாக அந்த இடத்துல கொட்டலை, சுத்தமாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா ஏதோ சாப்பாடுங்கள் கழிவுகள் மட்டும் அங்கே கொட்டிகிட்ருக்காங்க, யாரோ ரெகுலராக கொட்டின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுது. அதே மாதிரி இந்த பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வாய்க்கால் தண்ணிகள்லாம் பார்த்தேன். அந்த 2 தண்ணிகளுமே க்ளீன் அண்ட் நீட்டாக தான் இருந்தது. கழிவு நீர்கள் கலக்கிற தண்ணி மாதிரிலாம் இல்லை. ஸோ ஒரு வெள்ளைக்காரன் காலகட்டத்துக்கு பிரிட்ஜை பார்க்குறப்போ ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அப்புறம் பிரிட்ஜுக்கு ஃபஸ்ட்டு 2 கண்ணுன்னு சொல்லுவோம் என் பாஷையில், அது மதுகா கண்ணான்னு தெரியல, அது என்ன சொல்லுவோன்னு தெரியல. அதில் ஒரு இடத்துல வந்து தண்ணி அதிகமாக தேங்கி இருந்தது. அது வந்து நீர்ப்பாசன நேரங்களில் அந்த இடம் க்ளீன் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் காவா தண்ணி மாதிரி இருந்தது. பக்கத்தில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்தது. ஏன்னா இந்த தண்ணியில் அந்த கழிவுகள் கொட்டுறாங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஏதாவது கொட்டி கூட அந்த தண்ணி அழுக்காக இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பழைய காலத்து பேய் படத்தில் வர மாதிரி ஆலமர விடுதுகள், ஆலமர வேர்கள்லாம் நம்ம பிரிட்ஜை நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு இருந்தது. எனக்கு இதை பற்றி அந்தளவுக்கு பெரிய டீட்டெயில் தெரியல, ஆனால் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகான ஒரு பிரிட்ஜு பார்க்கறது ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த கிராமத்துலேயும் இந்த பிரிட்ஜை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க. இல்லை உங்கள் தாத்தாவுக்கு, இல்லைனா உங்கள் அப்பாவுக்கு, எங்கள் மாமாவுக்குன்னு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பீங்களா, அவங்கள மாதிரி ஆட்கள் யாராவது தெரிஞ்சிங்க அப்படின்னா இதை பற்றி வரலாறோ இல்லை ஏதாவது இயர்ஸை பற்றி ஏதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை தாண்டி மக்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்குன்றது என்னோடய நம்பிக்கை. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக அந்த ஃபஸ்ட்டு கண்ணுன்னு சொல்லுவாங்களா, அந்த கண்ணு வந்து அங்கே சுத்தமான தண்ணி இருந்தது. ஸோ அது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் Insta 360 வீடியோ காமிச்சேன். வேறு என்ன சொல்கிறதுங்க, ஒரு பழமையான பொருள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரன் காலகட்டத்தில் பொருள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிகிறப்ப கொஞ்சம் லைட்டாக மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஊரில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, நிறைய பில்டிங் இருக்குது, அதெல்லாம் பார்க்கவே டைம் இல்லை, இதெல்லாம் எங்கேப்பா பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லலாம் ஏளனமாக. ஆனால் இன்றைக்கி கட்டுற பில்டிங் இன்றைக்கே விழுந்துருது. நீங்கள் பார்த்தா தெரியும், அங்கங்கே பார்த்தீங்கன்னா 10 அடுக்கு மாடம் கட்டிடம் விழுந்துச்சு, 20 அடுக்கு மாடம் கட்டிடம் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால்
பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு சாதா பிரிட்ஜு எதுக்காக கட்டினாங்க கூட தெரியல. அந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக நிற்கிறப்ப அதை பார்த்து கண்டிப்பாக வேப்படைய தான் வேணும், வேப்படைஞ்சு தான் ஆகணும் இல்லைங்களா? ஸோ எனக்கு அதில் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷன் கரெக்டாக தச்சூர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் வருதுங்க. அது இல்லாமல் நம்ம ஆண்டார்குப்பம் கோவில் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பேக் சைடில் தான் அந்த லொக்கேஷன் வருது. இந்த தண்ணிலாம் எங்கேயோ போகுது, அது எங்கே போய் ஜாயின் ஆகுதுலாம் தெரியல. தண்ணி பார்த்தீங்கன்னா பக்கா க்ளீனாக நீட்டாக இருந்ததுங்க. ஏதாவது மழை வந்துச்சா என்னன்னு தெரியல, அந்த நேரத்தில் ஈரமாக இருந்தது. நான் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மண் இருக்கும் இல்லைங்களா, மண்ணில் வச்சுன சேறு சகதிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சேறு சகதியெல்லாம் நடந்துட்டு இருந்தேன். அது பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருந்தது. வயல்வெளிகளும் அந்த இடத்துல சின்ன சின்ன பயிர்கள்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ தான் பயிர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இடமும் பார்க்க பச்சை பசேல்னு இருந்தது. கண்டிப்பாக மழை காலங்களில் இந்த பிரிட்ஜை நான் வீடியோ எடுக்க ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா இது இந்த டைமில் இறங்கி பார்க்குற மாதிரி மழை நேரங்களில் தண்ணி போனால் இது எப்படி இருக்கும், இந்த இடம் பார்க்க எவ்வளோ ரம்மியமாக இருக்குன்றது பார்க்க ஆசையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் மழை காலம் ஸ்டார்ட் ஆகுன்றது தெரியுது. கண்டிப்பாக மழை நாளில் நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலாம். ஸோ இந்த மாதிரி சென்னையை சுற்றி ஹிடன் சம்மந்தப்பட்ட ஸ்பேசஸ்ஸு, அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி தமிழ்நாட்டை சுற்றியும் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயாவது போகிற இடத்துல கிடைக்கிறதெல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வேணும் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அப்போ உங்களுக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயமா கிடைக்கும். ரெகுலராக பார்க்குறத தாண்டி ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.